தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على Salatullah salamullah ala yasin habibillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina ومن سيئات أعمالنا. من يضلل الله فلا هادي له ومن يضلل فلا هادي له. من يهد الله فلا مضل له. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء والله عليم القدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: اغتنم شبابك قبل هرمك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரல்லாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை அசராது பின்பற்றிய அருமையான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே குடிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹுவின் பேரர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேராசியால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் வழிகாட்டலுடன் ஃபாத்திமா நகர் மஸ்ஜிதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தும் சிறப்பு பயான் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி அல்ஹாஜ் ஷேக் ஃபரீத் சாஹிப் அவருடைய தலைமையிலே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னிலை வகிக்கக்கூடிய அல்ஹாஜ் ஹெச் அப்துர் ரஹ்மான் சாஹிப் பிஎஸ்சி நாயிப் முத்தவல்லி மஸ்ஜிதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அல்ஹாஜ் ஷாவுல் ஹமீத் சாஹிப் எம்ஏ, பிகாம், பிஎட் செயலாளர் மஸ்ஜிதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அல்ஹாஜ் ரஷீத் அவர்கள் துணை செயலாளர் மஸ்ஜித் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் மௌலவி அல்-ஹாஃபில் முஷ்தாக் அஹமது இர்ஃபானி அவர்களே மற்றும் அழகிய முறையிலே கிராத் ஓதி இருக்கின்ற மௌலானா ஹாஃபில் இர்ஷாத் அஹமது ஹசரத் அவர்களே, மிக கருத்தான முறையிலே
ஒரு அழகிய வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது ஜியாவுத்தீன் தாவூதி இமாம்கள் பேரவையினுடைய ஊடக குழு மற்றும் அம்மாப்பேட்டை மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களே, நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதரசத்துல் ஹாதியா மகளிர் அரபிக்களுடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஃபைசுல்லா புகாரி ஹஸரத் அவர்களே மற்றும் ஜமாத்தினர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மற்றும் இங்கே முன்னைய வகிக்கக்கூடிய இருந்தாங்களா மௌலானா மௌலவி உமர் ஃபாரூக் ஹஸரத் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இன்றைய இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், இன்றைய இளைஞர்கள் முக்கியமாக எதிர்நோக்கக்கூடிய சவால்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குஃபுர், ஷிர்க், இறை நிராகரிப்பு, இணை வைப்பு இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக எதிர்கொள்கிறார்கள். இன்றைய காஃபிர்கள் சில இடங்களிலே நம்முடைய இளைஞர்களை பிடித்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் சொல் என்று வற்புறுத்துகின்றார்கள். அவர்களை போட்டு அடிக்கிறார்கள். சொல்லும் வரைக்கும் அவர்களை விடுவதில்லை. இப்படி இறை நிராகரிப்பு, இணை வைக்கக்கூடிய சொற்களை இன்றைக்கு இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள். அன்றைக்கு அரபு நாட்டிலே சில காபிர்கள் சஹாபாக்களை பிடித்து கொண்டு லாத்து உஸா என்று நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய தெய்வங்கள் லாத்து உஸா என்று நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் புகழ வேண்டும் என்று அன்றைக்கு சஹாபாக்களை பிடித்து அடித்தார்கள் காபிர்கள். குறிப்பாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீதியிலே வருகின்ற பொழுது காபிர்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய தெய்வங்களை, என்னுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும், லாத்து உஸா என்று நீ சொல்ல வேண்டும், எங்களுடைய தெய்வங்களை நீ புகழ வேண்டும். இதற்கு மாற்றமாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவையே சொன்னார்கள். இதனால் அந்த காபிர்கள் அவர்களை போட்டு அடித்தார்கள். அடுத்த நாளும் வீதியிலே வருகின்ற பொழுது காபிர்கள் அந்த அம்மார் என்ற இளைஞரை பிடித்து அடிக்கிறார்கள். நீ எங்களுடைய தெய்வங்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும், எங்களுடைய தெய்வங்களையே புகழ வேண்டும், இல்லை என்று சொன்னால் உன்னை நாங்கள் விடமாட்டோம் என்று குச்சியை எடுத்து அவர்களை கடினமாக தாக்குகிறார்கள். அந்த சஹாபி அவர்கள் அடி தாங்க முடியாமல், அவர்களுடைய அந்த தண்டனையை தாங்க முடியாமல் லாத் உஸா என்று அவர்கள் வாயிலே சொல்லிவிட்டார்கள். அவருடைய தெய்வங்களை புகழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதை போன்று அவர்கள் அவருடைய தெய்வங்களை சொல்லிவிட்டார்கள். சொன்ன பிறகு அவர்களுக்கு மனதிலே ஒரு ஆதங்கம், மனதிலே ஒரு கவலை கவ்விக்கொள்கிறது. நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா இல்லையா? அடி தாங்க முடியாமல் நாம் குஃபருடைய வார்த்தையை, இறைவனை நிராகரிக்கக்கூடிய வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோமே, நம்முடைய இதயத்தில் ஈமான் இருக்கா இல்லையா, நாம் முஸ்லிமா இல்லையா என்று அவர்கள் அறிவதற்காக வேண்டி அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை அடி தாங்க முடியவில்லை, காஃபிர்கள் என்னை அடித்த அடியிலே என்னை அறியாமலேயே காஃபிர்களுடைய அந்த தெய்வங்களை நான் புகழ்ந்து விட்டேன், புகழ்ந்து பேசிவிட்டேன். யா ரசூலுல்லாஹ், என் இதயத்திலே ஈமான் இருக்கிறதா இல்லையா, என்னுடைய உள்ளத்திலே ஈமான், இறைவனுடைய நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, நீங்கள் எனக்கு தீர்ப்பு கூற வேண்டும் என்று அந்த சஹாபி அவர்கள் நிற்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை எதிர்பார்க்கிறார்கள். எதற்கும் தீர்ப்பை தன் மூலமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்பொழுது குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். யார் ஈமான் கொண்ட பிறகு
குஃபருடைய சொற்களை, இறை நிராகரிப்பு சொற்களை யார் சொல்லிவிடுகிறாரோ, ஆனால் அவர் சொல்லும் நிலைமை நிர்பந்திக்கப்பட்டு இருக்கிறது, அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அவர் விரும்பி சொல்லவில்லை, அவர் அதை திட்டமிட்டு சொல்லவில்லை, அந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஈமான் கொண்ட பிறகு இறை நிராகரிப்பு வார்த்தைகளை யார் சொல்லுகிறாரோ பேசுகிறாரோ அது குற்றமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வகல்புஹு முத்மஇன்னன் பில் ஈமான், அவருடைய இதயத்தில் ஈமான் அமைதியாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அந்த சஹாபிக்கு ஒரு தீர்வாக, ஒரு சொல்யூஷனாக இறக்கி வைத்தார். இதே தீர்வுதான் இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய இஸ்லாமியர்களுக்கும். ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாமியர்கள் சிக்கிக்கொண்டால், காஃபிர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு இடத்திலே முஸ்லிம்கள் சிக்கிக்கொண்டு அந்த காஃபிர்களுடைய தெய்வங்களை புகழ வேண்டும் என்று முஸ்லிம்களை நிர்பந்திக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் பார்க்க வேண்டும், சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதா, அந்த காஃபிர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்களா, சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு கடினமாக தாக்குவார்களா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்முடைய நாவிலே குஃப்ருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது, சொல்லுவது குற்றமில்லை. காரணம், நாம் திட்டமிட்டு சொல்லவில்லை, நாம் விரும்பி சொல்லவில்லை, சொல்ல வைக்கப்பட்டு இருக்கிறோம், சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக இந்த இந்தியாவில் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சவால் இஸ்லாமியர்களை எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முஸ்லீம் தனிமையிலே சிக்கிக்கொண்டார், ஒரு முஸ்லீம் சூழ்நிலையிலே சிக்கிக்கொண்டார் என்று சொன்னால், அந்த நேரத்திலே, அந்த சூழ்நிலையான அந்த நேரத்திலே, மோசமான அந்த நேரத்திலே, நிர்பந்தமான அந்த தருணத்திலே குஃப்ருடைய வார்த்தைகளை சொல்வது குற்றமாகாது. இதனால் அவனுடைய ஈமானுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது, எந்த நஷ்டமும் ஏற்படாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அழகான ஒரு தீர்வை நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் பிடிவாதம் பிடிக்க தேவையில்லை, நான் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க தேவையில்லை. சூழ்நிலையை பார்க்க வேண்டும். சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, எல்லோரும் காஃபிர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், கையிலே தடி வைத்திருக்கிறார்கள், கையிலே கத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மோசமான சூழ்நிலையிலே முஸ்லிம்களாகிய நாம் அவர்களுடைய அந்த குஃபுரான வார்த்தையை, அந்த ஷிர்கான வார்த்தையை நம் நாவிலே சொல்வது குற்றமாகாது. அதனால் உங்களுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு அழகான தீர்வை இறக்கி வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மார் என்ற சஹாபி வந்து சொன்ன பொழுது, நாயகமே, நிர்பந்தமான சூழ்நிலையிலே நான் காஃபியுடைய தெய்வங்களை நான் புகழ்ந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அம்மாரே, உங்களுடைய தாயார் சுமையா இருக்கிறார்களே, அவர்கள் சிறந்த ஒரு பெண்மணி, ஈமானிலே சிறந்த பெண்மணி. உங்களுடைய ஈமானை இன்ன உம்மக்க மலஅத் ஈமானக்க தஹ்த மஷாஷிக்க, உங்களுடைய தாய் உங்களுக்கு ஈமானை எந்த அளவுக்கு ஊட்டி இருக்கிறார்கள் தெரியுமா, எந்த அளவுக்கு புகட்டி இருக்கிறார்கள் தெரியுமா, உங்களுடைய சதைக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எலும்பிலே கூட உங்களுடைய ஈமானை உங்களுடைய தாய் போய் சேர்த்திருக்கிறார்கள். உறுதியான ஈமானில் நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் குஃப்ருடைய வார்த்தையை மேலோட்டமாக சொல்வதால், விரும்பாமல் நீங்கள் சொல்வதால் உங்களுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அப்போ ஈமான் என்று சொன்னால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை, அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்பிக்கை கொள்வதற்கு பெயர்தான் ஈமான். இந்த ஈமானிலே நாம் எப்பொழுதும் உறுதியாக இருந்தால்தான், உள்ளத்திலே நம்பி நாவிலே வெளிப்படுத்தினால்தான் நாம் மூமினாக ஆக முடியும், முஸ்லீமாக ஆக முடியும். ஆனால் இந்த ஈமானை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நிறைவாக தெரிந்திருக்கிறார்களா, முழுமையாக அறிந்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. காலை மாலையிலே மற்ற மதரசா நடக்கிற பள்ளிவாசல்லே, அங்கே சில மாணவர்கள் தினமும் வருவார்கள், சில மாணவர்கள் விட்டு விட்டு வருவார்கள். ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு வாரம் சென்று தான் வருவார்கள்.
இப்படி ஒரு மாணவர் ஒரு மதரசாவுக்கு சரியாக வருவதில்லை. ஆனால் அந்த மதரசாவில் வருஷ கடைசியில் வருடத்துடைய இறுதியிலே பரீட்சை நடக்குது, இம்திஹான் நடக்குது. அதற்கு அந்த மாணவர் வந்து விட்டார், எல்லா மாணவர்களும் வந்து விட்டார்கள். இமாம் அவர்கள் அந்த பரீட்சையிலே சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். முதல் கேள்வி என்ன? ஈமான் என்றால் என்ன? ரெண்டாவது கேள்வி, எந்த மலையில் வகை இறங்குச்சு? மூணாவது கேள்வி, 4 இமாம்களின் பெயர் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த விட்டு விட்டு வரக்கூடிய அந்த மாணவன் கேள்வித்தாளை எடுத்து பார்க்குறான். ஈமான் என்றால் என்ன அப்படின்னு எழுதியிருக்கு முதல் கேள்வி. உடனே என் பதில் எழுதியிருக்கான். ஈமான் என்றால் என்ன தெரியுமா? காட்டிலே சில மான்கள் வாழ்கின்றன. வரிமான், புள்ளிமான், கஸ்தூரிமான், இப்படி பல மான்கள் வாழ்கின்றன. அதில் ஒரு வகை தான் இந்த ஈமான். இதற்கு ஏன் ஈமான் என்று பேர் வந்தது தெரியுமா? இந்த மானை ஈக்கள் மொய்த்து கொண்டே இருப்பதால் இதற்கு ஈமான்னு பேர் வந்ததுன்னு பதில் எழுதிட்டான். அடுத்த கேள்வி, எந்த மலையில் குர்ஆன் முத இறங்குச்சு? அந்த மதரசா திருச்சியில் இருக்குது. திருச்சியில் காஜா மலைன்னு ஒரு மலை இருக்குது. இவன் எழுதிட்டான், முத குர்ஆன் காஜா மலையில் இறங்குச்சுன்னு எழுதிட்டான். மூணாவது கேள்வி, 4 இமாம்களின் பெயர் என்ன? அந்த திருச்சியிலே 4 பள்ளியாசிரியர் இமாமுடைய பெயரை எழுதிட்டான். 4 இமாமுடைய பேருன்னு சொன்னால் 4 மதுஹபுடைய இமாமுடைய பேர். அபு ஹனிஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக்னு எழுதணும். இவன் என்ன செஞ்சா அந்த ஊரில் இருக்கக்கூடிய 4 அஜத்துடைய பேரை எழுதி விட்டான். ஆக அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமான் தெரியவில்லை, மான் தெரிந்த அளவுக்கு ஈமான் தெரியவில்லை. ஈமானை ஊட்டுவதற்காக வேண்டி, ஈமானை உறுதி செய்வதற்காக வேண்டி நான் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஈமானிலே இறுதி வரைக்கும் உறுதியாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த ஈமானுடைய சிறப்பு தெரியாமல், அருமை தெரியாமல் இடையிலேயே குஃப்ருக்கு சென்று விடுவார்கள், மதம் மாறி விடுவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் நம்முடைய பெண் பிள்ளைகள் மதம் மாறி மாற்று மதத்திலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரிலே நிகழ்ந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு என்னவென்று சொன்னால், ஒரு பெண்மணி, மதரசாவுக்கு தினமும் வரக்கூடிய ஒரு பெண்மணி, ஆண்டு விழாவிலே ஈட்டி முனையிலும் ஈமானை இழக்க மாட்டோம், ஈட்டி முனையிலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற தலைப்பிலே பயான் பேசிய பெண்மணி கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ஒரு கயவனை காதலித்து அவனோடு ஓடி போவதற்காக முடிவு செய்து விட்டார். ஒரு இஸ்லாமிய பெண்மணி இரவு நேரத்தில் இருவரும் ஓடி போகலாம் என்று திட்டமிட்டு அந்த காஃபிரான அந்த இளைஞனும் வீட்டுக்கு அருகிலே நின்று கொண்டு அழைக்கிறான். இந்த பெண்மணியும் அவனோடு செல்வதற்காக வேண்டி பேக்கை எடுத்துக்கொண்டு அதில் பல பொருட்களை வைத்து, உடைமைகளை எல்லாம் வைத்து தயாராகின்றார். இறுதியாக தன் பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு சேலை எடுப்பதற்காக வேண்டி அந்த சேலையை எடுக்கின்ற பொழுது அவள் பேசிய அந்த பயானுடைய காகிதங்கள் வந்து விழுகிறது. ஆண்டு விழாவில் பேசிய அந்த பயானுடைய காகிதங்கள் வந்து விழுகிறது. அதை எடுத்து படித்து பார்க்கிறார். தலைப்பு, ஈட்டி முனையிலும் ஈமானை இழக்க மாட்டேன் என்ற தலைப்பில் அந்த பெண்மணி பேசியிருக்கின்றார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி ஈமானை விடாமல் அஹத் 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 என்று இறுதி வரைக்கும் ஒருவன் என்று சொல்லி அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமானை விடாமல் எப்படி அபூஜஹினால் அம்பு எரியப்பட்டு அவர்கள் ஷஹீதானார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். இப்படி பல வரலாற்று உண்மைகளை எல்லாம் அந்த காகிதத்தை படிக்கின்ற பொழுது அந்த பெண்மணியுடைய மனசு மாறுகிறது. இந்த காபிரோடு நாம் ஓடினால் நம்முடைய ஈமான் நம்ம விட்டு பிரிந்துவிடும், நம்முடைய ஈமான் போய்விடும். எனவே இவனோடு நாம் செல்லக்கூடாது என்று ஒழு செய்து 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர் திருந்துகிறார். அன்புக்குரியவர்கள், பள்ளியிலே நடக்கக்கூடிய மதரசாவிலே வந்து நம்முடைய பிள்ளைகள் ஈமானை படித்து கொண்டால், இஸ்லாத்தை அறிந்து கொண்டால், நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் இடையிலே மதம் மாறி செல்ல மாட்டார்கள், தடமாறி செல்ல மாட்டார்கள். ஆகவே நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
இளைஞர்களுக்கும் ஈமானை உறுதியாக படித்து கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை உறுதியாக அவர்களுக்கு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருந்தால் இந்த இறை நிராகரிப்பு, ஷிர்க் என்றும் இந்த சவால்களை அவர்கள் நிச்சயமாக சமாளித்து இறுதி வரைக்கும் அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் சந்தேகமில்லை. அடுத்ததாக இந்த இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் ஹப்சு ஷஹவத், மனோ இச்சை. மனோ இச்சையை இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார்கள். இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இளைஞன் ஒரு இளைஞியோடு தினமும் தவறான முறையிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். பல மணி நேரம் போனில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு இளைஞனும் இளைஞியும் பல மணி நேரம் என்ன செய்கிறார்கள், கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இளைஞன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். என்ன மெசேஜ் அப்படின்னா அல்வா அப்படின்னு அனுப்புகிறான். அந்த இளைஞன் குளிக்க போயிருக்கா, அவங்க அப்பா எடுத்து பார்க்குறாரு, மெசேஜ் வருது, அல்வான்னு வருது. எந்த கிறுக்கன்னா அல்வான்னு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபோனை வச்சுட்டார். அவன் குளிச்சுட்டு வந்து பார்த்தான், அல்வான்னு அனுப்பிச்சிருக்கா. அல்வானா என்ன தெரியுமா, அல்லும் பகலும். இப்போ அல்லுங்கிறது இரவுன்னு அர்த்தம் இருக்குது. இரவில் வான்னு கூப்பிட்றான், அல்வா இரவில் வான்னு அவள் கூப்பிட்றான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே இவன் மெசேஜ் அனுப்பிட்டானா, குலோப் ஜான் அப்படின்னு. அந்த பெண்மணி வெளியே போயிருக்கா, ஃபோனை வச்சுட்டு. அவங்க அப்பா எடுத்து பார்த்துருக்காரு, மகளுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா குலோப் ஜான்ட்டு ஒரு என்ன செஞ்சுருக்க, ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. உடனே அவர் நினச்சிக்கிறாரு, ஏதோ ஒரு கிறுக்கே அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டார். வெளியே போன மக வந்து எடுத்து பார்க்குறான், எஸ்எம்எஸ் வந்திருக்கு, குலோப் ஜான். குலோப்னா உலகம், ஜான்னா ஒரு ஜான். அப்போ இரவில் வான்னு சொல்லி இவன் அவன் என்ன நம்ம கூப்பிட்டோம் இரவில் வாண்டு, அவன் நீ கூப்பிட்டா உலகமே ஒரு ஜான் தான், சீக்கிரமாக நான் வந்துடுறேன், நீ கூப்பிட்டா உலகமே ஒரு ஜான் தான், நான் வந்துடுறேன்னு சொல்லி இவன் அவன் மெசேஜ் அனுப்பியதாக அந்த பெண்மணி புரிந்து கொண்டாலாம். இப்படி கோடு வேடு சின்ன சின்ன வார்த்தைகளை இன்றைக்கு இளைஞர்கள் மெசேஜ்களை அனுப்பி தன்னுடைய பொன்னான நேரங்களை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி இளைஞர்கள் மன இச்சையை கட்டுப்படுத்தாமல் தவறான முறையிலே தங்களுடைய செயல்களை ஆக்கிக் கொள்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அஹ்ஸனுல் கஸஸ், வரலாறுகளே மிக அழகான வரலாறு என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனில் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகளிலே மிகவும் அழகான வரலாறு, மிகவும் உயர்வான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே வரலாறு எடுத்து. காரணம் என்னவென்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கின்ற பொழுது தன் மனதிலே வரக்கூடிய இச்சைகளை அடக்கி வாழ்ந்தார்கள். அதனால் அவருடைய வரலாறை மிக அழகான வரலாறு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இளமையிலே அரசரிடத்திலே வாழ்ந்தார்கள், அரசர் மாளிகையிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் மிக அழகாக இருப்பார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே மிக அழகாக படைக்கப்பட்டவர்கள். அந்த அரச மாளிகையில் இருக்கக்கூடிய அரசி அவர்கள் அவருடைய அழகிலே மயங்கி அவர்களுடைய அழகிலே மயங்கி அந்த இளைஞரை தன் வீட்டிலே வளரக்கூடிய, தன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய அந்த இளைஞரை தன்னுடைய இச்சைக்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வரலாறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله. அந்த அரசி அவருடைய அழகிலே மயங்கினார். அந்த இளைஞர் அந்த வீட்டிலே தான் இருக்கிறார், அரசியுடைய வீட்டிலே தான் இருக்கிறார். அந்த இளைஞருடைய அழகிலே அந்த அரசி மயங்கி வகல்லகத்தில் அபுவாப, அரச மாளிகையில் இருக்கக்கூடிய கதவுகளை எல்லாம் மூடினார், யாருக்கும் தெரியக்கூடாது. கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு வகாலத் ஹைத்தல, ஓ இளைஞரை நீ வா என்று அழைக்கின்றார்கள். இவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர்கள் அறிந்து கொண்டார்கள் தவறான பாதைக்கு நம்மை இழுக்கிறார்கள் என்று. உடனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த இளைஞர் சொன்னார்கள், காலம் மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நீங்கள் கதவுகளை சாத்துகிறீர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று. ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு அழகான ஒதுங்குமிடத்தை அல்லவா கொடுத்திருக்கிறார்.
இப்பொழுது அதற்கு நான் துரோகம் செய்வேனா என்று அவர்கள் ரொம்பவும் கவலைப்படுகின்றார்கள். ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மன இச்சையை கட்டுப்படுத்திய காரணத்தினால் அவர்களுடைய ஹிஸ்டரியை அல்லாஹ் அழகான ஹிஸ்டரி என்று திருக்குர்ஆனிலே மிகவும் புகழுகின்றார். அருமையானவர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு வரக்கூடிய இச்சைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளை மட்டுப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக அழகானது, உங்களுடைய வரலாறு மிகவும் உயர்ந்தது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இச்சையான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள் தலைவிரித்தாடுகின்றன. இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய இச்சைகளையும் ஆபாசங்களையும் நீங்கள் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கியதை போன்று நீங்கள் அடக்கி வாழ்ந்தால் உங்களுடைய வரலாறும் அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறாக உலக மக்களால் போற்றப்படும். அப்படி இல்லாமல் இச்சைகளுக்கும் ஆபாசங்களுக்கும் நீங்கள் ஆள்பட்டு நீங்கள் உந்தப்பட்டு அதிலே நீங்கள் சென்றால் உங்களுடைய வரலாறு மோசமாக ஆகிவிடும். இவன் மோசமானவன், இவன் சமூகத்தில் மிகவும் தீயவன் என்று மக்களால் தூற்றப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வரலாறு மோசமாக ஆகிவிடும். அடுத்ததாக இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், இபாதத்துன் ஃபி ஷாபி. இளைஞர்கள் இளமையிலே, தங்களுடைய இளமை காலத்தில் நடுப்பருவத்திலே அவர்கள் வந்து வணங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதே இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் பேசி பார்த்தால் மார்க்கத்தை அதிகமாக பேசுவார்கள். நாங்கள் தான் மார்க்கத்தின் முன்னோடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள். ஆனால் ஃபஜ்ரில் பார்த்தா ஒரு இளைஞர் கூட காணோம். எல்லா முதியவர்கள் தான் இருக்கிறார்கள், எல்லா முதியவர்கள் தான் தொழுகிறார்கள், ஒரு இளைஞர்களை கூட காணோம். ஆக இளைஞர்கள் இளமையிலே அவர்கள் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா இளைஞர்களான சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சூரை ஃபத்ஹிலே அழகாக சொல்கிறான். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? தராஹும் ருக்அன் சுஜ்ஜத யப்தகூன ஃபضலன் மினல்லாஹ். அவருடைய அருளை தேடியவர்களாக அந்த சஹாபாக்கள் தொழுகையிலே வந்து ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள். அவருடைய நெத்தியிலே தொழுகையின் அடையாளம் இருக்கும். وفي وجوههم سيماهم في وجوههم من اثر السجود. அவர்கள் சஜ்தா செய்து 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 அவருடைய முகத்திலே, அவருடைய நெத்தியிலே அதனுடைய அடையாளங்கள், தழும்புகள் இருக்கும் என்று அல்லாஹ் சஹாபாக்களுடைய அடையாளத்தை சொல்லி காட்டுகின்றார். ஆக இன்றைய இளைஞர்களிடத்து இபாதத்து குறைவாக இருக்கிறது. இபாதத்தை அவர்கள் முன்னோக்கி வர வேண்டும், அது அவருக்கு சவாலாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக இன்றைக்கு இளைஞர்கள் இபாதத்தை விட்டுவிட்டு அந்நிய கலாச்சாரத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். அவருடைய கழுத்திலே செயினை பார்க்கிறோம், கையிலே காப்பை பார்க்கிறோம். சில இளைஞர்களுடைய ஹேர் ஸ்டைலே தனி, இளைஞருடைய ஹேர் ஸ்டைலே தனி, விதவிதமான ஹேர் ஸ்டைல். அது முடிவிலே கலர் அடித்து கொண்டு புள்ளிங்க என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்தை தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹேர் ஸ்டைலை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர், மேலெல்லாம் முடி இருக்கும், கீழே முடி இருக்காது. என்னப்பா பேர்? அட்டாக்கு அப்படிம்பா. யாருக்கிட்ட அட்டாக்கு? உனக்கா எனக்கானா? பார்க்குறவங்களுக்கு அட்டாக்கும்பா. மேலே கோபுரம் மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்பைக் அப்படிம்பா, ஹேர் ஸ்டைல் ஸ்பைக் அப்படிமா. ஆக இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தலைமுடிகளை அலங்கோலமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே தடுத்தார்கள். ஒரு சஹாபி ஒரு இளைஞரை பார்க்கிறார்கள். அவர் தலைமுடியை கொஞ்சம் வெட்டி இருக்கிறார், கொஞ்சம் வெட்டவில்லை, இப்படி விட்டு விட்டு வெட்டியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். நஹானில் குஸை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் முடியை விட்டுவிட்டு கொஞ்சம் இடத்திலே முடியை வெட்டுவது, இதெல்லாம் முடிக்கு செய்யக்கூடிய சித்திரவதை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆக முடிகளை சமமாக வெட்ட வேண்டும், முடிகளை முன்னப்பின்ன வெட்டக்கூடாது. இது நம்முடைய இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, இன்றைக்கு இளைஞர்களுடைய சவால் என்னவென்று சொன்னால், மேற்கத்திய கலாச்சாரம் அவர்களை வந்து மோதிக்கொண்டிருக்கிறது. அந்த சவாலை எதிர்கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அந்த இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இளமையிலேயே வணக்கத்தில் ஈடுபட்டால், மார்க்கத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. மறுமையிலே சூரியன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஜான் அளவுக்கு தான் சூரியன் இருக்குமா. இப்போ எவ்வளோ மைல் தூரத்தில் இருக்கு, எத்தனை லட்சம் மைலுக்கு தூரத்தில் சூரியன் இருக்கு. அதனுடைய வெப்பத்தையே நம்ம தாங்க முடியலை. ஏசி போட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் நாளை மறுமையிலே கியாமத்தினாலே சூரியன் நம்ம தலைக்கு மேலே இருக்கும். அதனுடைய வெப்பம் கடுமையாக தாக்கி அப்படியே நம்முடைய மேனியெல்லாம் வேர்வையாக கொட்டி கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹுடைய சிம்மாசனத்தின் நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த சிம்மாசன நிழலிலே 7 கூட்டத்தார்கள் நுழைவார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். 7 கூட்டத்தார்கள் அந்த நிலையை தேடி செல்வார்கள். அதிலே ஒரு கூட்டத்தார்கள் தான் இளைஞர்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா லா ظில்ல இல்லா ظில்லுஹு ஷஅபுன் நஷ்அஃபி இபாதத்தில்லாஹ். மறுமை நாளில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலை பெறுவார்கள். அதிலே ஒரு கூட்டம்தான் இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? வாலிபத்திலேயே இபாதத்து செய்தவர்கள். வயோதிகத்திலே இல்லை, வாலிபத்திலே இபாதத் செய்ய வணக்கத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அல்லாஹுடைய அரிசுடைய நிலையை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாலிபத்திலே வணங்க வேண்டும். அந்த வணக்கம் முதுமை காலத்திலே வணங்குவதை விட மிக சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், மக்களுக்கு பொது சேவை செய்வது. இன்றைக்கு இளைஞர்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். சிறுவர்கள் கூட பொது சேவை செய்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் எடுத்த அந்த பொது சேவையுடைய ஆர்வத்தை பார்க்கவே முடியவில்லை. அல்லாஹு தஆலா பொது சேவை செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமையாக இருக்கின்ற பொழுது பொது சேவை செய்ததை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். சூரத்து கஸஸில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்மணிகள் ஒட்டகங்களை வைத்துக்கொண்டு நின்றிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்கள். ஒட்டகத்திலே நீர் தடாகத்திலே நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள், நீர் ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த 2 பெண்மணிகள் மட்டும் ஒட்டகத்தை வச்சு தனியாக நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞர் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, இப்படியே நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, நீங்களும் போய் ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம்ல, தண்ணீர் போட்டலாம்ல. அப்பொழுது அந்த 2 பெண்மணிகளும் கவலையாக சொன்னார்கள், இந்த ஆண்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் நீர் புகட்டிய பிறகுதான் எங்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட பல மணி நேரம் நாங்கள் காத்து கொண்டே இருப்போம், இறுதியாகத்தான் எங்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள் என்று அந்த பெண்மணிகள் கவலையோடு சொன்ன பொழுது, இளைஞராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, உங்களுடைய ஒட்டங்களுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டுமா, அதற்கு நான் சேவை செய்கிறேன், அதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு பாறையை புரட்டி போடுகிறார்கள். ஒரு பாறையை புரட்டுகின்றார்கள். அந்த பாறைக்கு கீழே ஊற்று வருகிறது. அந்த ஊற்றை கொஞ்சம் தோண்டுகிறார்கள். தண்ணீர் மலமலன்னு தண்ணீர் வருகிறது. உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டுங்கள் என்று அந்த பெண்மணிகளுக்கு சொன்னார்கள். அந்த 2 பெண்மணியும் ஒட்டகங்களுக்கு தண்ணீரை புகட்டினார்கள். சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவருடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுதுமே நீங்கள் தாமதமாகத்தானே வருவீர்கள், இன்றைக்கு சீக்கிரமாக வந்து விட்டீர்களே, என்ன காரணம், உங்களுடைய ஒட்டகத்துக்கு எப்படி சீக்கிரமாக தண்ணி கிடைத்தது என்று கேட்டபொழுது, நாங்கள் ஒரு வாலிபரை சந்தித்தோம், அவருடைய பெயர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் எங்களுக்கு சேவை செய்தார், எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொன்ன பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபருக்கு தன்னுடைய பேரிச்சம் தோட்டத்தில் வேலையை கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய 2 மகளிலே ஒரு மகளை திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று குர்ஆன் நமக்கு அழகாக ஒரு சரித்திரத்தை சொல்லி காட்டுகிறது. இந்த சமூகத்தில் யார் சேவை செய்கிறார்களோ, எந்த இளைஞர்கள் சேவைக்கு முன் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு வேலையும் கொடுத்து பெரிய இடத்துடைய சம்பந்தத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே இளைஞர்கள் சேவை செய்வதற்கு, சமூகத்துக்கு பணியாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முன் வர வேண்டும். இப்பொழுது பாங் சொல்லக்கூடிய
அன்புக்குரிய பெருமக்களே, இன்றைய இளைஞர்களுக்கு எத்தனையோ சேவைகள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றன. நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பேருக்கு சரியான கல்வி கிடைக்கவில்லை, முறையான பொருளாதார வசதி இல்லை. நம் சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் கணவனை இழந்த விதவிகளாக இருக்கிறார்கள். நம் சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் ஒரு நாளைக்கு வருமானம் இல்லாமல் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சேவைகளை இன்றைக்கு இளைஞர்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் எடுக்கிறார்களா என்று சொன்னால் மிக குறைவு. இளைஞர்கள் சேவை செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலே எவ்வளவு முன்னோடியாக இருந்தார்கள். கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதவி ஏற்றவுடன் மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். மதீனாவிலே யாராருக்கு என்ன பணி, என்ன பொறுப்பு என்று ஒப்படைக்கிறார்கள். ஆனால் மதீனாவிலே ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாருமே இல்லை. அவர்களுக்கு தினமும் சேவை செய்ய வேண்டும். அது யாரு செய்வது என்று கேட்ட பொழுது கலீஃபா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சமாளித்து விட்டார்கள். கலீஃபா அவர்கள் தான் அந்த மூதாட்டிக்கு தினமும் போய் சேவை செய்வார்கள். பதவி ஏற்ற பிறகு சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அந்த மூதாட்டிக்கு போய் யார் பணிவிடை செய்வது, யார் பணிவிடை செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காலையிலே கலீஃபா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அந்த மூதாட்டியுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான சேவையை, பணிவிடையை செய்து வருகிறார்கள். இப்படி சஹாபாக்கள் தன்னுடைய சமூகத்திலே இருந்த, தன் தெருவிலே இருந்தவருடைய தேவைகளை சேவையாக எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்திலே நன்மையை மட்டும் எதிர்பார்த்து எவ்வளவு சேவைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் குறிப்பாக இளைஞர்கள் சமூகத்துக்கு சேவை செய்வதில் எந்த அளவுக்கு நாம் ஆர்வமாக இருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வீதியிலே வாழைப்பழத்தோடு கிடக்குது. பள்ளிக்கூடத்தினுடைய பாதையிலே வாழைப்பழத்தினுடைய தோல் கிடக்குது. அப்போ ஒரு மாணவர் என்ன செய்யறாரு, அந்த வாழைப்பழத்தோடு எடுத்து ஓரமா போடுறாரு. மற்ற மாணவர்களெல்லாம் பாராட்டுகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொது சேவை, எவ்வளவு பெரிய மனசு. யாராவது வலிக்கு கீழே விழுந்துருவாங்க, ஓரமா எடுத்து போடுறீங்க. என்ன அந்த மாணவருடைய சேவையை எல்லாம் பாராட்டுறாங்க. அப்போ அந்த மாணவர் சொல்றாரா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஏன் வாழைப்பழத்தில் ஓரமாக போட்டேன்னு தெரியுமா? ஓரமாகத்தே கணக்கு வாத்தியார் வருவார், அவரை கணக்கு பண்ணுற கணி போட்டுருக்குன்னு சொன்னான். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சேவை செய்கிறார்கள். அது உண்மையான சேவையா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, சமுதாயத்திற்காக உண்மையான சேவைகளை, நன்மையான சேவைகளை நாம் செய்வதற்கு முன் வர வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஹைருன் நாஸி மய்யர்ஃபஉன் நாஸ், மனிதர்களே சிறந்தவர்களே மனிதர்களுக்கு சேவை செய்பவர்கள் என்று சொல்லி காட்டினார். நம்ம நினைக்கிறோம் மனிதர்களே சிறந்தவங்க இபாதத் செய்யறவங்க இல்லை. சிறந்தவர்கள் மனிதர்களே சிறந்தவர்கள் சேவை செய்பவர்கள். பள்ளிவாசல்லே தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க சேவை செய்யறாங்க. அதற்காக எந்த கட்டணத்தையும் அவங்க பெறுறதில்லை. இந்த பள்ளிவாசலுக்கு அவங்க வரணும்னா அவங்க வீடு தூரமா இருக்கும். அங்கிருந்து பெட்ரோல் போட்டு இங்கே வர்றாங்க. யாருக்காக வர்றாங்க? சமூகம் நல்லா இருக்க வேண்டும். இந்த பாத்திமா நகரில் இருக்கக்கூடிய சமூகம் சீர்வர வேண்டும். இதுவரை இவர்கள் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தங்க காசு பணங்களை செலவழித்து வந்து உங்களுக்கு சேவை செய்கிறாங்க. இதெல்லாம் பெரிய மனசு வேணும். அவங்க வீடு அங்கே இருக்கு, ஆனால் நம்ம மகளாவை தேடி வந்து சேவை செய்கிறாங்க. எதற்காக செய்கிறாங்க? நம்ம மாதம் மாதம் சம்பளம் எடுக்கிறாங்களா? இந்த மாதம் இந்த பள்ளிவாசலிருந்து உங்களுக்கு ஏதாவது நம்ம நன்கொடை கொடுக்குறோமா? இல்லையே. மாறாக அவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த சமூகம் நலமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் பாத கரடமோடான பாதை வரும்போது பார்க்க கியாமத்தினால சிராத்து முஸ்தகீம் இருக்குன்றது, இங்கேயே சிராத்து முஸ்தகீம் இருக்கு. கரடமோடான பாதை கொஞ்சம் அசந்தம்னா புரட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட இந்த பாதையில
அவங்க தட்டு தடுமாறி இந்த மஹல்லாவுக்கு வந்து சேவை செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா இந்த சேவைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் நேரடியாக அவர்கள் சொர்க்கத்தான் செல்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாக பெருமக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை சொர்க்கத்திலே தருவாராக. இளைஞர்களே, உங்களுடைய அந்த இளமையுடைய அந்த ஆற்றலை கூப்பத்தை இந்த சமூகத்திற்காக நீ பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க பயன்படுத்துறீங்க, அது கட்டாயமானது. அதை தாண்டி இந்த சமூக மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்களே முன் சென்று நீங்களே வழியை சென்று அந்த சமூகத்தினுடைய சேவைகளை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காகவே உங்களுக்குள்ளேயே ஒரு சங்கம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஸ்புல் ஃபுலூர் என்ற பெயரில் ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்திலே நபிகள் நாயகமும் சேர்ந்து அந்த சங்கத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஏழை குமர்களுக்கு, ஏழை குமர ஆண்களுக்கு எல்லாம் உதவி செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சங்கம் நடத்துவதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆக இப்படி இந்த மஹல்லா உருவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த மஹல்லா மேலே வர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் சேவை செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு வந்து ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன பள்ளியாசல், ஆனால் இப்போ பிரமாண்டமான பள்ளிவாசல். இந்தியாவில் இருக்கிறோமா வெளிநாட்டில் இருக்குமான்னு தெரியல. வெளிநாட்டில் கட்டப்பட்ட பள்ளியாசல் மாதிரி மிக பிரமாண்டமாக மிகவும் அழகான முறையிலே அபூர்வமான முறையிலே இந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய சிலைப்பை போன்று இந்த மஹல்லாவிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆபாதை சிலைப்பை தந்தருவானாக. வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையின் தரத்தை மேலும் மேலும் அல்லாஹ் உயர்த்துவானாக. அடுத்தபடியாக இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால் தீவிர போக்கு. இளைஞர்களுக்கு இயல்பாகவே தீவிர போக்கு இருக்கிறது, நிதான போக்கு கிடையாது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ்வுடைய குணம், தீவிர போக்கு ஷைத்தானுடைய குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுவிடச் சொன்னார். ஆனால் இளைஞர்களிடத்தில் நிதானமே இல்லை, அவசர போக்கு தான் இருக்கிறது. அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது பாருங்கள், பாதையை செல்லக்கூடிய எல்லோரையும் பயமுறுத்தாட்டுவதை போன்று அந்த வாகனத்தை அப்படியே என்ன செய்வார்கள், எசு போட்டு ஓட்டுவாங்க. திடீர்னு பஸ் அவங்களுக்கு எசு போட்டு ஓட்டுவாங்க, பஸ்ஸில் இடிச்சு மோத்தா போறாங்க. இன்னைக்கு ஆய்விலே சொல்கிறார்கள், பாதையிலே இறப்பவர்கள் 70% இளைஞர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தஞ்சாவூர்ல 2 இஸ்லாமிய இளைஞர்கள் பைக்கில் வேகமா போய் லாரி அடிச்சு அவர்கள் ரோட்டிலே மாண்டார்கள், இறந்தார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அந்த 2 இளைஞர்களும் சாதாரண இளைஞர்கள் அல்ல, பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பிள்ளை தான், ஒரு வாரிசு தான். இப்படி அந்த 2 இளைஞர்களும் வேகமா போய் என்ன செய்கிறார்கள், ரோட்டிலே வேகமா போய் பெரிய பைக்கிலே பல்சரு, அம்பாசிடர், இந்த மாதிரி பெரிய பெரிய பைக் வாங்கி கொண்டு வேகமாக சென்று தன்னுடைய அந்த வீரத்தை வீதியிலே காமிக்க வேண்டும் என்று யோசிக்காமல் சிந்திக்காமல் அந்த தீவிர போக்கை கையாள காரணத்தினால் அவருடைய அந்த புனிதமான உயிர் இடையிலேயே போய் அவருடைய குடும்பத்திற்கு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தி என்று சொன்னால் இளைஞர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சூரை யாசீனிலே சொல்கிறான், இதா அராத ஷைஅன் யகுலு குன் ஃபயகுன். அல்லாஹ் ஒரு பொருளை படைப்பதற்கு நாடினால் ஆகுக என்று சொன்னால் அடுத்த நிமிடமே ஆகும். அல்லாஹ் அவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரன். நம்மளமான நேரம் எடுக்காது, அல்லாஹ் ஆகுக என்று சொன்னால் அடுத்த நிமிடமே ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு படிப்பனை தருவதற்காக, இந்த சமூகத்திற்கு பாடம் கொடுப்பதற்காக வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் நான் படைத்திருக்கிறோம். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்றான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் நினைச்சா ஆகுதுன்னா உடனே ஆகிரும்.
ஆனால் 6 நாட்கள் ஏன் எடுத்தார்? இவ்வளவு தாமதம் ஏன்? இவ்வளவு தாமதமாக அல்லாஹ் ஏன் படைக்கிறார் என்று சொன்னால், மனித சமுதாயத்துக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மனித சமுதாயத்துக்கு அவசரத்தை நீக்க வேண்டும், பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பொறுமையாக செய்யுங்கள், பொறுமையாக எதையும் நீங்கள் கையாளுங்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு அல்லாஹ் 6 நாட்களை எடுத்துக்கொண்டதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இளைஞர்களே வாகனத்திலே போகும்போது 100ல போறாங்க, வேகமா போகும்போது 100ல உட்கார்ந்து போறாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வரும்போது 108 படித்துக் கொண்டு வருகிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதனுடைய விளைவு என்ன சொன்னால், போகும்போது 100 ஸ்பீட்ல போறாங்க, உட்கார்ந்துட்டு போறாங்க. ஆனா போய் எங்கேயாவது மோதி, எங்கேயாவது தடுமாறி விழுந்து மவுத்தாகி ஆம்புலன்ஸ் 108 படித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு அறிஞர் கவலையாக சொல்லிட்டார். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தீவிர போக்கை கையாண்ட காரணத்தினால் அவருடைய புனிதமான அந்த வாழ்க்கை இடையிலேயே முடிந்து விடுகின்றது. அந்த குடும்பத்திற்கு பெரும் கஷ்டத்தையும் பெரும் ஒரு அவலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால் சினிமாவும் பாட்டும் தான். இன்றைக்கு சில இளைஞர்கள் சினிமாவிலேயே அவர்கள் மோகமாக இருப்பார்கள், பாட்டு கேட்பதிலேயே மோகமாக இருப்பார்கள். ஆனால் குர்ஆன் கேட்பதிலே கொஞ்சம் கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் காதிலே ஏற்போனை வைத்துக் கொண்டு சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யாரிடத்தையாவது கதைத்துக் கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி இளைஞருடைய அந்த பொன்னான நேரங்கள், புனிதமான அந்த காலங்கள் சினிமாவிலையும் இசையிலையும் பாட்டில்தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர குர்ஆனிலையும் மார்க்கத்தினுடைய பயான்களை கேட்பதிலும் இன்றைக்கு இளைஞர்கள் முன் வருவது கிடையாது. ஒரு சில இளைஞர்களை தவிர பெரும்பாலான இளைஞர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு மீடியாக்களும் குறிப்பாக தொலைக்காட்சிகளும் செல்போன்களும் இளைஞர்களை குறிவைத்துதான் இன்றைக்கு தயாரிக்கப்படுகின்றன. இளைஞர்களை கவரக்கூடிய விதத்திலே, இளைஞர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கு தொலைக்காட்சிகளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. இளைஞர்களை அப்படியே ஈர்த்து சென்று அவருடைய காலங்களையும் நேரங்களையும் இந்த தீய சக்திகளிலேயே மூழ்கடித்து இளைஞர்களுடைய அந்த புனிதமான பொன்னான வாழ்க்கையை இன்றைக்கு ஊடகங்களும் மீடியாக்களும் கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குர்ஆனிலே சினிமா இசைகள் இவைகளை பற்றி சூரத்துல் லுக்மானிலே சூசகமாக சொன்னார். وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذُهَا هُزُوًا أُولَٰئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. மனிதர்களில் சிலர்கள் வீணான பேச்சை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் தவறிவிடுகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய வழியை அவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள். இவர்களுக்கு மோசமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைய சினிமாக்களை பார்த்தால் சீரழிக்கும் சினிமாக்கள். அந்த காலத்தில் சினிமாக்கள் சில பாடங்களை சமூகத்துடைய மாற்றங்களை கொடுத்தது மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைய கால சினிமாக்கள் அதில் கதை இல்லை, சதைதான் இருக்கிறது. பெண்களை மையமாக வைத்து இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி கார்பரேட் கம்பெனிகள் இந்த சினிமாக்களை ஆபாசத்தினுடைய ஒட்டுமொத்தமாக எடுத்து காமித்து குறிப்பாக இளைஞருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சினிமா பார்ப்பதை ஹராமாக ஆக்கியிருக்கிறது. சினிமா தியேட்டருக்கு போகாதீங்க, சினிமா படத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இஸ்லாத்தையும் உங்களுடைய மார்க்கத்தையும் அது வழிகெடுத்து விடும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் சில இஸ்லாமியர்கள், சில பெண்கள் புர்கா போட்டுக்கொண்டே என்ன செய்கிறார்கள், சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறாங்க. வெளியே ஒன்று என்ன செய்கிறாங்க, வியூ கொடுக்குறாங்க. அந்த சினிமா எப்படி இருக்கு, புர்கா போட்டுட்டு இப்போ சில காலங்களில் நடக்குது. அந்த சினிமா எப்படி இருக்குன்னு அந்த சினிமா விமர்சனம் செய்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள். ஆக அருமையானவர்களே, இந்த இன்றைய சினிமாக்கள், இன்றைய கச்சேரிகள், இன்றைய இசைகள் எல்லாம், பாடல்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆபாசமாகத்தான் இருக்கிறது. மார்க்கம் தடுத்த அறாமான
விஷயங்களைத்தான் அதில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவைகளை இந்த இஸ்லாமியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இளைஞர்களுக்கு சவாலாக இருப்பது போதைப் பொருட்கள். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் போதைப் பொருட்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் இன்றைக்கு பெட்டி கடைகளை விட கிடைக்கிறது. சின்ன சின்ன கடைகளிலே போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் அந்த போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். போதை என்று சொன்னாலே நாம் லிக்விட் தண்ணி மட்டும் நாம் நினைக்கிறோம். தண்ணி மட்டும் போதை அல்ல. அதை தாண்டி இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, போதைப் பொருள் என்பது பாக்குகளாக வந்துவிட்டது, பவுடர்களாக வந்துவிட்டது. இப்படி எதிலெல்லாம் போதை இருக்கிறதோ அதை நாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், குல்லு முஸ்கிரின் ஃபகலீலுஹு வ கஸீருஹு ஹராம். போதை தரக்கூடியது அது சிறிதாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அது ஹராமாக தடுக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு அரசாங்கம் மது குடித்தால் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அடிப்பார்கள், கண்டிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே மதுபான கடை நடத்திக்கிட்டு அன்றைய சூழ்நிலையிலே 2 இஸ்லாமிய இளைஞர்கள் மது குடித்துவிட்டு தெருவில் என்ன செய்கிறார்கள், அலம்பல் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஏசி பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியை சென்ற ஒரு காவலர் அந்த 2 இளைஞர்களை குடிச்சு கண்டிக்கிறார். எப்பா இப்படி குடிச்சுட்டு அலமல் பண்றீங்க, இப்படி ஆபாசமா பேசிட்டு வர்றீங்களே அப்படின்னு அந்த 2 இளைஞர்களையும் அந்த போலீஸ்கார் கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கும் போது ஒரு இளைஞருக்கு கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அந்த இளைஞர் சொல்றாரு, என் பேர் 100. நீ 100 குடிச்சா என்ன, 200 குடிச்சா என்ன, உன் பேர் என்ன? 100 முகமது அப்படின்னு. இரண்டாவது இளைஞர்கிட்ட உன் பேர் என்ன? என் பேர் பீர். நீ பீர் குடிச்சா என்ன, பிராந்தி குடிச்சா என்ன, உன் பேர் என்ன? பீர் முஹம்மத் அப்படின்றா. உடனே அந்த போலீஸ்காருக்கு போச்சு, இந்த உலகத்திலே முகமது நபி தான் முற்றிலுமாக மது தர கொண்டு வந்தார். அவருடைய பேரை சூட்டிக்கொண்டு அவருடைய பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் இருவரும் மது குடிக்கிறீர்களே, இது நியாயமா என்று அந்த போலீஸ்காரர் அந்த இளைஞர்களை எச்சரிக்கிறார். ஆக அருமையான பெரியவர்களே, இளைஞர்களே, நீங்கள் மதுபானங்களை விட்டு, போதை வஸ்துக்களை விட்டு நீங்கள் முழுமையாக வெளியேறுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், போதை என்பதற்கு நம்ம சமுதாயத்தில் மதுன்னு பேர் வச்சோம். ஏன் மதுன்னு பேர் வச்சாங்கன்னா, முதல் எழுத்து மா, குடிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். 2வது எழுத்து தூ, பிறகு அவருக்கு துன்பத்தை கொடுத்துருக்கும். இதனால்தான் அலில் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல ஹம்ரு ஹரஜல் அக்லு, போதை உள்ள போனா அறிவு வெளியே போயிடுது. இப்ப அறிவு வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் குடிச்சிட்டு ரோட்ல போகும்போது சாக்கடையிலே தூங்குவான், பக்கத்துல நாய் தூங்குவோம், அந்த நாய் மேல கை போட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்பான். இப்ப போதை உள்ள போயிடுச்சு, மதம் உள்ள போயிடுச்சுன்னா அவனுக்கு எதுவுமே வித்தியாசம் தெரியாது. எங்க படுக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு அந்த அறிவு என்பது மங்கிவிடும், அறிவு என்பது நீங்கிவிடும் என்று அலிரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள். இறுதியாக இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், என்றைக்குமே சோர்வலாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், இன்னல்லாஹ யுபரில் கஸ்லான லிஷபாப், நிச்சயமாக அல்லாஹ் சோம்பேறியான இளைஞர்களை வெறுக்கிறார். அப்ப இளைஞர்கள் என்பவர்கள் துடிப்போட சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும், அவர்கள் தான் சிறந்த இளைஞர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லுவார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அவர்கள் யாசன் கேட்டு வருகிறார்கள், பள்ளிவாசலுக்கு யாசன் கேட்டு வர்றாங்க. இந்த சஹாபி பார்த்தா உடல் திரகாத்திரமா இருக்கு, ரொம்ப பர்மனா இருக்காரு. அந்த சாபி உதவி கேட்டு வந்திருக்காரு. அந்த சாபியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க நான் கொடுக்கக்கூடிய ஒரு கோடாலியை வைத்து காற்று போய் விறகு வெட்டி வாங்க, 15 நாள் என் கண்ணில் படக்கூடாது, 15 நாட்கள் என்ன கண்ணில் படக்கூடாது, 15 நாட்கள் நீங்கள் விறகு வெட்டி நீங்கள் அந்த விறகை விட்டு அதனுடைய வருமானத்தை கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டு வந்தவரை உழைப்பாளராக மாற்றுகிறார். 15 நாள் அவர் விறகு வெட்டுகிறார், அதையெல்லாம் போய் கடைத்தெருவில் விற்பனை செய்கிறார். 10 திரகம் கிடைக்கிறது, 10 திரகம்ஸ் கிடைக்கிறது. அது 5 திரகம்ஸ்ல
தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆடைகள் எல்லாம் வாங்குறார். மீது 5 திரகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய சேமிப்பிலே நீ வைத்துக்கொள், உன்னுடைய பாதுகாப்பை வைத்துக்கொள் என்று அந்த சஹாபியை உழைப்பாளராக உருவாக்கினார்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இளைஞர்களை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த வியாபாரம் செய்ய, இந்த தொழில் செய்ய என்று இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் சமூகத்திலே மிக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக ஆக வேண்டும். அதன் மூலமாக இந்த சமூகமும் உயர வேண்டும். அருமையானவர்களே, இறுதியாக புனித ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. மாதங்களிலேயே சிறந்த மாதம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சய்யிது ஷுஹூரி ஷஹ்ரு ரமலான், மாதங்களிலே தலைமையான மாதம் ரமலான் மாதம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 12 மாதங்களிலே ரமலானுடைய பெயரை மட்டும் திருக்குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க புனிதமான ரமலான் மாதம் நம்மை முன்னோக்கி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்க. ஏன்னா கடந்த ரமலான்ல இருந்தவர்கள் இந்த ரமலான்ல இருக்க மாட்டாங்க, மௌத்தா இருப்பாங்க. அப்படி ஆய்வெடுப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே துஆ கேட்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரமலான் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலே ஷஅபான் மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாய், ரமலான் மாதத்திலே எங்களை அடையச் செய்வாய். ரமலான் மாதத்தில் பரக்கத்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா ரமலானே பரக்கத் தான். அதில் பரக்கத்து ஊடுருவி இருக்கிறது, இனிமேல் வரப்போறதில்லை. ரமலான் மாதம் என்பதே பரக்கத்தான மாதம். அந்த மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக, எங்களை வாழச் செய்வாயாக, ரமலான்ல எங்களுக்கு ஹயாத்தை கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் அவர்கள் வேண்டி விரும்பி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னார். அந்த மாதம் எவ்வளவு புனிதமானது. ரமலானுடைய அந்த 30 தினங்களும் மகத்தானது, சிறந்தது. அதிலே லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது, மிக மிக சிறந்தது. இரவுகளிலே மிக சிறந்த இரவு. அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த ரமலான் மாதத்தை நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏறக்குறைய சற்று நாட்களிலே ரமலான் மாதம் நம்மை அடைய இருக்கின்றது. ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரக வாசல்கள் மூடப்படுகிறது, நரகத்தில் வேதனை நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சைத்தான்கள்லாம் கை விலங்கிடப்படுகிறார்கள், சைத்தான்கள் கை விலங்கிடப்படுகிறார்கள். ரமலான் என்பது ஒரு பரக்கத்தான மாதம். ரமலான் என்பது பொறுமையாக இருக்கக்கூடிய மாதம். ரமலான் என்பது நம்முடைய ரிஸ்க் அதிகரிக்கக்கூடிய மாதம். ரிஸ்க் அதிகரிக்குன்னா யோசிக்காதீங்க, சகல்ல விதவிதமாக கிடைக்குது அப்படின்னு. சகல்ல எல்லா உணவுமே கிடைக்குது. சில வீடுகளில் பார்த்தா சகல்ல 4 விதமான சாலா வச்சிருப்பாங்க. மீன் சால்னாவும் இருக்கும், கறி சால்னா இருக்கும், சிக்கன் சால்னா இருக்கும், பருப்பு சால்னாவும் இருக்கும். சகல் நேரத்தில் விதவிதமான உணவுகள். நோன்புகளுக்கு ஒரு இடத்தை சொல்லவே தேவையில்லை. விதவிதமான பானங்கள், விதவிதமான ஸ்நாக்ஸ்கள் எல்லாம் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும். அந்த நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கஞ்சி கொடுக்குறாங்களே, நோன்பு கஞ்சி, அதான் உலகத்திலேயே சிறந்த உணவு என்று இன்றைக்கு உணவு நிபுணர்கள் சொல்லிட்டாங்க. இந்த சமையல்காரிலேயே மிக சிறந்த சமையல்காரர் தாமு. அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, நீங்க எவ்வளவு உணவுகளை சமைக்கிறீங்க, இந்த உணவுகளிலேயே ரொம்ப சக்தியான ரொம்ப சிறந்த உணவு எது? எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமையல் நிபுணர் தாமு சொன்னார், முஸ்லிம்கள் ரமலானிலே குடிக்கக்கூடிய நோன்பு கஞ்சி தான் மிக சத்தான உணவு, மிக சிறந்த உணவு. அந்த நோன்பு கஞ்சியை உண்ட உணவு உடல் தான் இந்த உடல் என்று அவர் சொல்லிட்டார். அருமையானவர்களே, மாற்று மதத்தினர் கூட அவங்க நோன்பு கஞ்சியை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நோன்பு கஞ்சியை நமக்கு தாராளமாக பரிமாறக்கூடிய, தாராளமாக பெறக்கூடிய இந்த ரமலான் மாதம் நமக்கு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இரவிலே குர்ஆனை கேட்கக்கூடிய தராவீஹ் தொழுகை நமக்கு வருகிறது. சகல் நேரத்திலே யார் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தூங்கிக்கின்ற பொழுது அந்த நடுநிசையை எழுந்து நாமும் அல்லாஹ் உரையாடக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை நமக்கு கிடைக்கிறது, துஆ கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம், அதை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல தஆலா ரமலானை வருக வருக என்று முகம் மலர்ச்சியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரமலான்
என்று ரமலானை சலாம் சொல்லி வரவேற்கக்கூடிய நல்லடியார்கள் நாதாக்கள் கூட்டத்திலே நாம் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஃபிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.